ஸோ, ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தி கேஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா, ஃப்ரெட்டிக்கும் ராய்க்கும் இடையில நடந்த பேட்டில பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ, இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, ஸோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, ஃபைனலி நம்ம ஃப்ரெட்டி வந்து பார்த்தோம்னா, ரிட்டர்ன் ஆயிட்ட பிறகு தான் தெரிய வருது. டெம்பரவரியா ரைசிங் வோல்ட் டேக்கர்ஸ் வந்து டிஸ்பாண்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம ராய் தான் வந்து பார்த்தோம்னா, எல்லா மெம்பர்ஸையும் திரும்ப வந்து ஒண்ணு சேர்த்திருக்காருன்னு தெரிய வருது. அதையும் தாண்டி இப்ப ராய் தான் வந்து லீடர் மாரி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, நம்ம ராய் வந்து என்ன பண்றாருன்னா, ஃப்ரெட்டிக்கு வந்து அந்த லீடர் போஸ்டிக்க திரும்ப குடுத்துடலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரு. இத கேட்டு ஃப்ரெட்டி வந்து என்ன பண்றாருன்னா, ராய் அகைன்ஸ்டா ஒரு பேட்டில் சேலஞ்ச் பண்றார். ஒன்ஸ் இதுல ராய் வந்து தோத்துட்டாருன்னா, திரும்பவும் இந்த ரைசிங் வோல்ட் டேக்கர்ஸ் வந்து டிஸ்பாண்ட் பண்ணிடும்னு சொல்லிறாரு. ஸோ இதனால நம்ம ஃப்ரெட்டிக்கும், ராய்க்கும் இடையில ஒன் ஆன் ஒன் போக்கிமான் பேட்டில் வந்து நடக்குது. ஸோ அந்த டைம் ஃப்ரெட்டி வந்து பார்த்தோம்னா, அவரோட சாரிசாட வந்து சூஸ் பண்றார். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். இதுக்கு அகைன்ஸ்டா ராய் வந்து பார்த்தோம்னா, அவரோட ஸ்டார்டர் போக்கிமானான ஸ்கெல்ட்ரேஜ் போக்கிமான் வந்து யூஸ் பண்ணார். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் அண்ட் கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். இந்த 2 ஃபயர் டைப் ஸ்டார்டர் போக்கிமான்ஸ்க்கு இடையில தான் பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைம் இந்த 2 போக்கிமான்ஸுமே வந்து பார்த்தோம்னா, ஃப்ளேம் த்ரோவர் யூஸ் பண்ணி பயங்கரமா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு நம்ம ராய் வந்து பார்த்தோம்னா, ஃப்ளேம் சார்ஜ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண சொல்லிட்ட பிறகு, இத பார்த்த ஃப்ரெட்டி வந்து பார்த்தோம்னா, ஏர் ஸ்லாஷ் மூவ் வந்து யூஸ் பண்ண சொல்லிறார். இதனால சார்ஸோட ஏர் ஸ்லாஷ் வந்து பார்த்தோம்னா, டைரக்ட்டாவே வந்து அந்த ஸ்கெல்லேஜ் போக்கிமான வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு இந்த ஸ்கெல்லேஜ் வந்து பார்த்தோம்னா, ஃப்ளேம் த்ரோவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அதுலேருந்து வந்து பார்த்தோம்னா, சார்ஸர் தப்பிச்சிட்ட பிறகு டிசார்பிங் வாய்ஸ் மூலமா திரும்பவும் வந்து சார்ஸர வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு ஃப்ரெட்டி வந்து பார்த்தோம்னா, டிராகன் கிளா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண சொன்னார். இத கேட்ட நம்ம ராயுமே வந்து பார்த்தோம்னா, ஃப்ளேம் சார்ஜ வந்து யூஸ் பண்ண சொன்னார். பட் வந்து பார்த்தோம்னா, ஃப்ளேம் சார்ஜ்லருந்து தப்பிச்ச சார்ஸர் வந்து பார்த்தோம்னா, டிராகன் கிளா யூஸ் பண்ணி ஸ்கெல்லேஜ வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தோம்னா, சாரிசார்ட் வந்து ஸ்கெல்லேஜ்க்கு வந்து பயங்கரமா வந்து என்கரேஜ் பண்ணதுனால, நம்ம ஸ்கெல்லேஜ் போக்கிமானுமே திரும்பவும் வந்து பேட்டிலுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த டைம் இந்த 2 ஃபயர் டைப் போக்கிமான்ஸுமே வந்து பார்த்தோம்னா, ஃப்ளேம் த்ரோவர் யூஸ் பண்ணி பயங்கரமா வந்து பேட்டில் பண்ணிக்குது. ஸோ அதுக்கு பிறகு சாரிசார்ட் வந்து பார்த்தோம்னா, டிராகன் கிளா யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடுச்சு. அந்த டைம் ஸ்கெல்லேஜ் வந்து என்ன பண்ணுதுன்னா, சாரிசார்டோட டெய்ல புடிச்சு அப்படியே கீழ போட்டுடுச்சு. அந்த டைம் ஸ்கெல்லேஜ் வந்து பார்த்தோம்னா, அதோட சிக்னேச்சர் மூவான டார்ச் சாங்க யூஸ் பண்ணி டைரக்ட்டாவே வந்து சாரிசார்ட வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. அந்த டைம் ராய் வந்து என்ன பண்றாரு வந்து பார்த்தோம்னா, ஸ்டாப்பிங் டேட்டா மூவ் வந்து யூஸ் பண்ண சொன்னதுனால, இந்த பேட்டில கம்ப்ளீட்டாவே முடிச்சிடலாம்னு ட்ரை பண்ணாரு. இத பார்த்த ஃப்ரெட்டி வந்து என்ன பண்றாரு வந்து பார்த்தோம்னா, அவரோட டெரா ஆர்ப யூஸ் பண்றது மூலமா, அவரோட சாரிசார்ட வந்து பார்த்தோம்னா, டெரலைசேஷன் வந்து ஆக்சஸ் பண்றார். இதனால சார்ஸரோட டெரா டைப் என்னன்னு வந்து பார்த்தோம்னா, டார்க் டைப். ஸோ ஸ்கெல்லேஜ் வந்து பார்த்தோம்னா, கோஸ்ட் டைப்பா இருக்கிறதுனால ராய்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. இத பார்த்த ஃப்ரெட்டி வந்து பார்த்தோம்னா, அதோட சூப்பர் எஃபெக்டிவ் மூவான டெரா பிளாஸ்ட்ட வந்து யூஸ் பண்ண சொல்லிறார். இதுக்கு அகைன்ஸ்டா ஃப்ளேம் த்ரோவருமே வந்து பார்த்தோம்னா, ஸ்கெல்லேஜ் வந்து யூஸ் பண்ணுது. பட் அத ஓவர் கம் பண்ணி டைரக்ட்டாவே அந்த மூவ வந்து பார்த்தோம்னா, ஸ்கெல்லேஜ வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. இத பார்த்து நம்ம ராய் வந்து பார்த்தோம்னா, டெரா ஹார்ப யூஸ் பண்றது மூலமா அவரோட செர்லேஜ் போக்கிமான் வந்து பார்த்தோம்னா, டெரலைசேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணுது. இதனால அதோட டெரா டைப் வந்து பார்த்தோம்னா, ஃபயர் டைப்பா இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து ஸ்கெல்லேஜ் வந்து பார்த்தோம்னா, டார்ச் சாங் மூவ் வந்து யூஸ் பண்ணுது. இதுக்கு அகைன்ஸ்டா வந்து பார்த்தோம்னா, சாரிசார்ட் வந்து டெரா பிளாஸ்ட்ட வந்து யூஸ் பண்ணுது. அத ஓவர் கம் பண்ண டார்ச் சாங் வந்து பார்த்தோம்னா, டைரக்ட்டாவே வந்து சாரிசார்ட வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ ஃபைனலி இந்த 2 டெரா ஸ்டைல் ஆக்சஸ் பண்ண ஸ்டார்டர் போக்கிமான்ஸுமே வந்து பார்த்தோம்னா, அதுங்களோட ஃப்ளேம் த்ரோவர் வந்து யூஸ் பண்ணுது. அந்த டைம் சாரிசார்டோட ஃப்ளேம் த்ரோவர விட ஸ்கெல்லேஜோட ஃப்ளேம் த்ரோவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுனால, அந்த மூவ் டைரக்ட்டாவே வந்து சாரிசார்ட வந்து அட்டாக் பண்ணதுனால, சாரிசார்ட்க்கு ஒரு சிவியரான டேமேஜ் வந்து ஏற்பட்டு, அதே இடத்துல வந்து டிஃபீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி நம்ம ஸ்கெல்லேஜ் வந்து பார்த்தோம்னா, ஃப்ரெட்டியோட சார்ஸர டிஃபீட் பண்ணிட்டதுனால, இந்த பேட்டிலோட வின்னர் வந்து பார்த்தோம்னா, நம்ம ராய் தான். ஸோ ஃபைனலி நம்ம ராய் வந்து பார்த்தோம்னா, இந்த பேட்டில வின் பண்ணிட்டதுனால, அஃபிஷியலாவே ரைசிங் வோல்ட் டேக்கர்ஸோட கமாண்டரா வந்து மாறிட்டாரு. ஸோ அவ்வளதான் கைஸ். நம்ம ராயோட ஸ்கெல்லேஜ் வந்து பார்த்தோம்னா, ஃபுக்கோகோவா இருக்கும்போது சாரிசார்ட் மாரி ஸ்ட்ராங் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டுச்சு. பட் இந்த டைம் வந்து பார்த்தோம்னா, அது ஃபைனலி சாரிசார்டே வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா, நம்ம லீக்கோவோட போக்கிமான்ஸ் பத்தின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.